வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு என்னுடைய தோழர்களுக்கு நல்வாழ்த்து கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையான சட்டம் திட்டங்கள் கொடுத்திருப்பது மனுநீதியா கருணாநிதியா? முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி பல சட்டத்திட்டங்களை வகுத்து மனித வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டி இந்தியாவிலே தமிழ்நாட்டை முன்னேற்றி வைத்திருக்கிறார். ஆனால் பல மாநிலங்களில் மனுஸ்மிருதி எனும் மனுநீதியை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலே பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் பல வித்தியாசங்கள் இருப்பது, இரண்டு விதமான சித்தாந்தம் கொண்ட மனித வாழ்வால் ஏற்றத்தாழ்வு உள்ளது. எனவே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மனித நேயத்தோடு வாழ்வதற்கு மனுநீதியா கருணாநிதியா என்று சுருக்கமாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனுநீதியா கருணாநிதியா என என்னுடைய பார்வையை விவரிக்கிறேன். இந்தியர்கள் மனுநீதியை தூக்கி பிடிப்பதும் தமிழ்நாட்டில் மனுநீதிக்கு எதிர்வினையாற்றுவதும் ஒரு நாட்டில் இரு இந்துக்களின் வாழ்வியலில் இருவேறு கருத்து நிலவுவதில் எந்த கருத்து தேவை என இந்துக்களாகிய எல்லோரும் ஒருமனதாக ஏற்று வாழ்வதற்கு திராவிட சித்தாந்தமா பிராமண சித்தாந்தமா என தடுமாற்றத்தில் இந்து மக்களின் எண்ணங்கள் செல்கிறதை புரிந்து நான் பேசுகிறேன். தோழர்களே, மனித உயிர் பிறப்பை தாயின் வயிற்றிலிருந்து தான் என நாம் புரிந்து கொண்ட உண்மையை மனு தர்மத்தில் பிறப்பின் உறுப்புகள் 4 என கூறுவது சரியா தவறா? தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க சொல்லும் கலைஞர் கருணாநிதி சட்டம் இயற்றியது சரியா தவறா? தோழர்களே, ஒருமித்த உருவம் கொண்ட மனிதருக்குள் சாதியை புகுத்தி கீழ்சாதி மேல்சாதி என கூறுவது மனுநீதி சரியா தவறா? மனிதனாக பிறந்த எல்லா இந்துக்களும் கோயில் பூசாரிகளாக சட்டம் ஏற்றும் கலைஞர் கருணாநிதி சட்டம் சரியா தவறா? பூநூல் போட்ட மனிதன் மட்டுமே பூசாரியாக இருக்க வேண்டும், மற்ற சாதியினர் கோயில் நுழையக்கூடாது என்பது மனுநீதி சட்டம் சரியா தவறா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் தோழர்களே. ஆண்கள் மட்டும் குடும்ப சொத்துக்கு வாரிசு என கூறும் மனுநீதி சரியா தவறா? தனக்கு பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் சம பங்கு உண்டு என கலைஞர் கருணாநிதி சட்டம் இயற்றியது சரியா தவறா? பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு என கூறும் கலைஞரின் சட்டம் சரியா தவறா? சக மனிதர்கள் சுதந்திரமாக வாழ விடாமல் தீண்டாமை சுவர் கட்டி தடுக்கும் மனுநீதி சரியா தவறா? சமத்துவ
நகர் அமைத்து வாழ வைத்த கலைஞர் சமத்துவபுரம் சரியா தவறா? தோழர்களே, கணவன் இறந்ததும் மனைவி வன்கட்டை ஏற செய்யும் சட்டம் மனுநீதி சரியா தவறா? மனித குலம் பரவிட குழந்தை பெறும் தாய்க்குலம் கோயிலுக்கு வந்தால் தீட்டு என தடுக்கும் மனுநீதி சட்டம் சரியா தவறா? பெண்களுக்கு கடவுள் பூஜை செய்ய அனுமதி என கலைஞர் கருணாநிதி சட்டம் சரியா தவறா? நயா திட்டம் சதுர்வர்ணம் எனும் தேவையா தவறா சரியா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ் மொழி சரியா தவறா? 96 கோடி இந்துக்களில் 96 கோடி இந்துக்களில் வெறும் 3 கோடி மக்கள் கூட்டம் சொல்லும் மனுநீதியை ஏற்று வாழ்வதா? 96 கோடி மக்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக வாழக் கூறும் கட்சி இயக்கம் நீதி கட்சி இயக்கம் கூறும் கலைஞர் கருணாநிதியின் சட்டம் தேவையானதா என பகுத்தறிந்து முடிவெடுங்கள். இந்து மத சூத்திரர்களே, இனியாவது இந்தியாவை முன்னேற்றிச் செல்வதற்கு மூட நம்பிக்கை விட்டு தமிழர்கள் அறிவியலை மேம்படுத்தி நல்ல திருக்குறளை படித்து, திருக்குறள் என்பது அனைத்தும் மனிதகுலம் முன்னேறுவதற்கான முன்னேற்பாடான ஒரு குறள். அதை ஏற்று நாம் ஒற்றுமையாகவும் அன்போடும் வாழ்ந்து இந்திய நாட்டை முன்னேற்ற முயற்சிப்போமாக. என்னுடைய பதிவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.